Hey my lovely people, welcome back to our channel and கொஞ்சம் மன்னிச்சிருங்க என்ன பிகாஸ் நான் கொஞ்ச நாளாக கண்டினியூஸாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடல. ஏன்னா என்னோட ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக வந்துட்டு அதனால தான் என்னால் கண்டினியூவாக ஷூட் பண்ண முடியல. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் கரண்ட் ஸ்கின் கிளென்சரை பற்றி தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ காமிக்க போகிறேன் இன்றைக்கி. அண்ட் ஐ லவ் தட் கைஸ் பிகாஸ் அது சொல்ல முடியாது, உங்களுக்கு என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போதே தெரியும். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப 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 பிடிக்கும். நான் அதை வந்து கரண்ட்டாக ஒரு 6 மந்த்தாக ரொட்டீனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 6 to 8 months கூட இருக்கும் நான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண கிளென்சர் ஃபேஸ் வாஷில் இதான் என்னோட டாப் மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு என்னோட ஸ்கின்ல அது நல்லா ஒர்க் ஆகிருக்கிறது. நான் இவ்வளோ நேரம் எக்ஸைட்மெண்ட்டாக பேசிட்டு அந்த ப்ராடக்ட்டோட நேமையும் உங்கள்கிட்ட காமிக்காமல் மறந்துட்டேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா Cetaphil Gentle Skin கிளென்சர். இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் லிட்டர் இருக்கிறதுலே சின்ன சைஸ் இருக்கும், 250 ml சம்திங். நான் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ எனக்கு ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஐயோ தெரியாமல் வாங்கிட்டு இருந்தேன் இந்த சின்ன பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கடுத்து கொஞ்சம் போக போக எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஸ்கின்க்கு. சொன்னால் நான் அது 1 liter வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது 1 liter பாட்டில். இதில் வந்து என்ன ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி கேர் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் மாய்ஸ்சர் ஆசிட்டஸ் கிளென்சர்ஸ், சோப் ஃப்ரீ அண்ட் நான் இரிட்டேட்டிங் அண்ட் இட் வாண்ட் இரிட்டேட் யுவர் ஐஸ். அண்ட் இந்த பாக்ஸோட பேக் சைடு என்ன போட்டிருக்காங்கன்னா இது ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்திங்காக இருக்கும், நான் இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணும். அண்ட் இதை நீங்கள் பாடி ஆர் ஹேண்ட்ஸில் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக ஹெல்த்தியாக வந்து ஸ்கின்னை லீவ் பண்ணும் ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா. இது வந்து ஸ்கின்ல இருக்க pH வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, தட் இஸ் மோஸ்ட் ஐ லவ் இட். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரியலி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு பம்ப் மட்டும் பண்ணிவிட்டு ஸ்கின்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஜஸ்ட் காட்டன் டவல் ஆர் சாஃப்ட் டவலில் வைப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இது வந்து வித் வாட்டர் ஆர் வித்தவுட் வாட்டரில் யூஸ் பண்ணலாம். தட் ஐ லைக் இட். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்வா அண்ட் சீடட் ஆல்கஹால் அண்ட் ப்ரோபலின் கிளைகால் இருக்குது. அக்வா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர், உங்களுக்கு அது தெரியும். அண்ட் சீடட் ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் சப்பிளாகவும் வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நல்லா ஸ்கின்ல வந்து சட்டன் அப்சர்வ் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எந்த ப்ராடக்ட் வந்து இல்லை மிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தேர்ட் இன்க்ரீடியண்ட்டான ப்ரோபலின் கிளைகால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் மேலே ஒரு ஆக்டிவ் பேரியர் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ட்ரைனஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் ஃபோர்த் இன்க்ரீடியண்ட்டாக அதில் பேராபின் ஆட் பண்ணியிருக்காங்க. ஐ நோ கைஸ் பேராபின்ஸ் வந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கு நல்லதே கிடையாது, பட் ஆனால் அது ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் பேராபின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லைனா ஹேர் கேர் ப்ராடக்டாக இருக்கட்டும் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேராபின்ஸ் யூஸ் பண்ணாமல் இல்லை. அந்த பேராபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவாக தான் ஆட் பண்ணுறது. சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்டில் பேராபின்ஸ் யூஸ் பண்ணலன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாச்சும் ப்ரிசர்வேட்டிவ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் அது வந்து உங்களுக்கு ரேஷஸ் கூட கிரியேட் பண்ணலாம், சில ஸ்கின் பாதிப்பு கூட உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நான் உங்களுக்கு அதை ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு சின்ன இருக்கிறதுலே சின்ன 250 ml சம்திங் அந்த ப்ராடக்ட் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 days கண்டினியூ யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு இந்த ப்ராடக்ட். அதனால தான் நான் இதை 1 literல வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு லிட்டர் ஃபார் 950 rupeesக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இது மேனுஃபேக்சரிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அது 10/19 to 10/21. அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் என்ன கிளைம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்திங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஸ்கின்ல வந்து நல்லா இரிட்டேட்டிங் அந்த விஷயம் அதெல்லாம் இருக்காது. அண்ட் ஆல்சோ ஸ்கின்ல இருக்க இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் டர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். அண்ட் ஆல்சோ இது லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 years நீங்கள் கண்டினியூவாக இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பிரி ஆகிடும். ஸோ 1 literக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பில் இதுவில் ஸோ நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து வந்துடும் வெளியில். உங்களுக்கு நான் பம்ப் பண்ணும் போதே தெரிஞ்சிருக்கோம் நான் எந்த அளவுக்கு டீப்பாக அந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த ப்ராடக்ட்டோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ராடக்ட்டில் ஜஸ்ட் இப்படி பம்ப் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் வரும். இதோட கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள், ஒரு லைட் அக்வா ஆர் ஜெல்லுன்னு சொல்ல முடியாது, லைட் வாட்டர் பேஸ்டு கன்சிஸ்டன்சி தான் இருக்குது. ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. லைக் உங்களுக்கு விஎல்சிசி பிராண்டோட கிளென்சிங் மில்க்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஜஸ்ட் இது ஸ்கின்னில் வந்து நான் இப்போ ஃபேஸில் போட்டு காமிக்க முடியாது, அதனால் உங்களுக்கு கையில் வந்து ரப் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஃபோனோ வராது, ஜஸ்ட் ரொம்ப மைல்டு கிளென்சிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின்னில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ், டர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இது நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஜஸ்ட்டு சர்க்குலர் மோஷனில் நல்லா இது பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி வேணும்னா வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா நார்மல் ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களே, அது மாதிரி வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு காட்டனை வச்சு வைப் பண்ணிடலாம். இப்போ என்கிட்ட காட்டன் கிடையாது, ஸோ அதனால் நான் டவ் வச்சு உங்களுக்கு வைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு ஒயிட் மட்டும் தான் பண்ணேன், நாங்கள் தண்ணியிலலாம் வாஷ் பண்ணல. பட் ஆனால் என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு க்ளாஸி லுக் கிடைக்கிறது கம்பேர்ட் டு திஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் எனக்கு நார்மல் ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு பிறகு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டனாகவே இருக்காது, ஒரு மாதிரி என்னமோ பளிச்சுன்னு தெரியும். பட் ஆனால் ஒரு சாஃப்டனான லுக், ஒரு மாய்ஸ்சரான லுக் வந்து எனக்கு கொடுக்காது. ஸோ ஆஷாக இருக்க மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகும். ஸோ அது இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு இல்லை. ரொம்ப ஜென்டிலாக இருக்குது, எந்த ஒரு ஆஷ் கெமிக்கல்ஸ் அது மாதிரியும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஜென்டலாக இருக்காது இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராடக்ட். அண்ட் எந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்க நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நார்மல் ஸ்கின் ஆர் காம்பினேஷன் ஸ்கின் இல்லைனா ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆயிலி ஸ்கின் பீப்பிள், ஆக்னி ப்ரோன் ஸ்கின் ஆர் பிம்பிள் ஸ்கின் நீங்கள் எது வேணால் சொல்லலாம். அது மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியண்ட்டான சோடியம் லாரே சல்ஃபைட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்க மாய்ஸ்சர் லெவலில் தக்க வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்னி ஆர் ஆயிலி ஸ்கின்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களோட ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சர் லெவலை ரீடைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு சீபம் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகலாம், அதாவது ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி இன்னும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மச் பெட்டர். அண்ட் அதர் தென் தட் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா, இல்லை நார்மல் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா, இல்லை என்ன மாதிரி காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் எந்த டைமில் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் காலையில் எழுந்துட்டு பிறகு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுவீங்களே, அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். யூஸ்வல் நீங்கள் மேக்கப் ரிமூவராக கூட இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபேஸ் கிளென்சராக கூட யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டை. ஜஸ்ட் நீங்கள் என்ன வெளில போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கின்னில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் இல்லைனா டர்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு டர்ட்ஸ் ரிமூவ் பண்ணுற அந்த பேட் இருக்கும் அது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை ஒரு சின்னதாக பம்ப் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை இருக்கிறதுலே சின்ன பாட்டில் ட்ரை பண்ணிங்க, இவ்வளோ பெருசு தூக்கிட்டு போகாதீங்க. இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ரொம்ப லிட்டில் பிட் தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு காட்டன் பேடில் வந்து வைப் பண்ணிட்டிங்கனாவே போதும். அது வந்து நல்லா ஒரு கிளென்சராகவும் ஆக்ட் பண்ணணும். பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறது பெட்டராக என்ன, அந்த ஜஸ்ட்டு வாட்டர் இல்லாமல் ஜஸ்ட் வைப் பண்ணுறது பெட்டரான்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறது தான் பெட்டர். பிகாஸ் இந்த ப்ராடக்ட்டை அப்படியே ஃபேஸில் வந்து விட்டுடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருக்கேன், அண்ட் ஆல்சோ என்னோடய ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறவருக்கவங்க வந்து ஜஸ்ட் காட்டன் வைப்பை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நேரம் இருக்குதோ அந்த டைமில் சட்டுன்னு வந்து ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஒரு 2 மூடி தண்ணி இருந்தால் கூட போதும், அதை வச்சு ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் தொடச்சி எடுத்துகிட்டு திருப்பி காட்டன் வைப் போட்டு நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதுவே போதுமானது. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன இருக்குது? அண்ட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஐ லவ் திஸ் ப்ராடக்ட் கைஸ். அவ்வளோதான், ஒரே வேர்ட்லேயே சொல்லணும்னா ஐ லவ் திஸ் ப்ராடக்ட். தட்ஸ் இட். பிகாஸ் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இதை யூஸ் பண்ண. கிளென்சர், ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், இதில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு என்னோடய ஸ்கின்ல ரொம்ப நல்லா இது ஒர்க் ஆகிருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் டீசோன் ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்கும், இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு பிம்பிள்ஸ் என்ன சின்ன சின்ன ரேஷஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அண்ட் டீசோன் ஏரியாவில் தான். அண்ட் ஆல்சோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 days சேலஞ்ச் ஆலிவ் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில் வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு பண்ணேன். பட் பாதி இதுலேயே நான் முடிக்க வேண்டியதாக போச்சு. பிகாஸ் எனக்கு சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வந்து அங்கங்கே பம்ப்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் கம்மியாக இப்போ ஓரளவுக்கு நல்லா சரியாயிடுச்சு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு சோப் இல்லைனா ஒரு ஃபார்மிங் ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே பர்சனலி ஃபீல் ஆகும், ரொம்ப சாஃப்டனாக இருக்கும் ஸ்கின், வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லுக் கிடைக்கும். பட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆயிலி லுக்காக இருக்குது, இந்த ஃபேஸ் வாஷ் போட்ட பிறகு உங்களுக்கு ஒரு பிரைட்டனான லுக்கெலாம் வந்து உங்களுக்கு கொடுக்காது. இதில் சொல்லியிருக்க மாதிரி ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அது ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. பிகாஸ் வந்து நான் ஏன் இதை இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட் இது. அண்ட் இது வரைக்கும் நான் சர்ச் பண்ணி சில ப்ராடக்ட்லாம் ஸ்கின் கேரில் வாங்கியிருப்பேன். அதில் வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஃபேவரட் எனக்கு அது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் அந்த ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவேன். ப்ராடக்ட்டை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி கைஸ் ஐ ஆல்ரெடி பர்ச்சேஸ் தி ப்ராடக்ட். 1 liter நான் ஆல்ரெடி வந்து ஆர்டர் பண்ணிட்டேன்.
ஸோ தட்ஸ் இட் guys, நிறைய இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசியாச்சு. ஐ ஹோப் யூ guys உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சேன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணுறச்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஏதாச்சும் queries இல்லைனா எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இதெல்லாச்சும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். I'm just eagerly waiting to see all your comments guys, and thank you so much for your valuable time. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு have a great day and take care of yourself. Bye.